சிவதந்தை ஞான வைரத்துளிகள். இனிமையான குழந்தைகளே, உயர்ந்தவர்களாக ஆக வேண்டுமெனில் தனது கணக்கு வழக்குகளை தினமும் பார்க்க வேண்டும். எந்த கர்மேந்திரியமும் ஏமாற்றிவிடக்கூடாது. கண்கள் அதிகம் ஏமாற்றக்கூடியது. இதை பாதுகாப்பாக தன் வசத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். நாக்கிற்கு அடிமையாவது, அதாவது ருசிதான் அனைத்தையும் மிகக் கெட்ட பழக்கமாகும். ஒவ்வொரு விஷயமும் தனக்குள் கேட்டுக்கொள்ள வேண்டியிருக்கிறது. நான் ஆத்ம அபிமானியாகி அமர்ந்திருக்கிறேனா? மற்றும் தந்தையை நினைவு செய்து கொண்டிருக்கிறேனா? யார் புத்திசாலி குழந்தைகளோ அவர்கள் நல்ல முறையில் குறிப்பெடுத்துக் கொள்ள வேண்டும். பையில் டைரி இருக்க வேண்டும். சிவபாபாவின் யக்ஞத்தில் திருடுவது மிகவும் கெட்டது. சுய முன்னேற்றம் செய்து கொள்ள வேண்டுமெனில் தந்தை என்ன கட்டளையிடுகின்றாரோ அதனை நடைமுறையில் கொண்டு வாருங்கள். முழு நாளின் கணக்கைப் பாருங்கள். பல தவறுகள் ஏற்பட்டுக் கொண்டே இருக்கின்றன. மாலையின் மணியாக ஆவதில் அதிக உழைப்பு இருக்கிறது. முக்கியமானது 8 ரத்தினங்கள். தேக அபிமானத்தில் வருவதன் மூலம் கர்மேந்திரியங்கள் அதிகம் ஏமாற்றிவிடுகிறது. தலையில் அதிகம் பாவங்கள் உள்ளது. பாபாவின் நினைவு வரவில்லையெனில் படிப்பு கற்பிக்கும் ஆசிரியரை நினைவு செய்யுங்கள். ஒரே ஒரு பாபா சத்குருவாக இருக்கின்றார் என்பதை நினைவு செய்யுங்கள். குழந்தைகளாகிய நீங்களும் உபகாரம் செய்ய வேண்டும். யாருக்கும் அபகாரம் செய்யக்கூடாது. கெட்ட பார்வை கூடாது. அது தனக்குத்தானே நஷ்டப்படுத்திக் கொள்வதாகும். தந்தை கூறுகின்றார், கர்மம், அகர்மம், விகர்மத்தின் ரகசியங்களை நான் உங்களுக்கு புரிய வைக்கிறேன். ஞானம் என்ற இந்த 3வது கண் இப்பொழுது உங்களுக்கு கிடைத்திருக்கிறது. இப்பொழுது குழந்தைகளாகிய நீங்கள் தந்தையின் மூலம் திரிநேத்திரி, அதாவது 3 கண்களுடையவர்கள், திரிகாலதர்சிகளாக 3 காலத்தையும் அறிந்தவர் ஆகியிருக்கிறீர்கள். தந்தையும் விடுவிப்பவராக, வழிகாட்டியாக இருக்கின்றார். ஒருபுறம் முயற்சியும் மற்றொருபுறம் விகர்மம் ஏற்படாமல் இருப்பதிலும் கவனம் கொடுக்க வேண்டும். அதிக முயற்சி தேவை. தந்தையின் கட்டளைகளை அமல்படுத்தி சாட் எழுத வேண்டும். நாம் பாபாவிடமிருந்து முழு ஆஸ்தி அடைவோம். ஆசிரியரிடத்தில் முழுமையாகப் படிப்போம். எல்லையற்ற ஞானம் கொடுக்கும் இப்படிப்பட்ட ஆசிரியர் ஒருபொழுதும் கிடைக்க மாட்டார். கடைசியில் அதிகம் முயற்சி செய்வீர்கள். நினைவில் மூழ்கிவிடுவீர்கள். இதையும் நீங்கள் பார்ப்பீர்கள். நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் முயற்சி செய்து முன்னேறிச் செல்ல வேண்டும். வேகமாக முயற்சி, காலதாமத்தை ஈடு செய்து கொள்ளுங்கள். தந்தையின் ஸ்ரீமத் படி நடங்கள். நல்லது. சிவதந்தை தந்த வரதான நினைவின் பிராப்தி. மேனிஃபெஸ்டேஷன் ஆஃப் திஸ் டே. ஓம் சாந்தி. நான் ஒரு ஜோதி புள்ளி ஆத்மா. சங்கம யுகத்தில் என் ஆத்மாவின் மாபெரும் திருவிழாவினுள் பாவனையுடன் பவித்திரத்தின் அடித்தளத்தில் நிற்கிறேன். பவித்திரம் என்ற பேரொளியான அடித்தளத்தின் மீது என் ஆன்மீக பயணத்தை ஆரம்பிக்கிறேன். என் உள்ளேயுள்ள அனைத்து தெய்வீக குணங்களும் வெளிப்படுகின்றன, உறுதியாகின்றன. பிதாவின் ஞானத்தை நான் ஆழமாக பயின்று சிந்தித்து யோகத்தில் நிலைத்திருக்கிறேன். ஒவ்வொரு எண்ணமும் புனிதம். ஒவ்வொரு மூச்சும் தெய்வீக அர்ப்பணம். ஒவ்வொரு தருணமும் ஆன்மீக இசை. நான் உணர்கிறேன், நான் ஒரு குழந்தை. குழந்தையானதன் மூலம் எல்லா சொந்த பந்தங்கள், பொறுப்புகள், பதவிகள் அனைத்தையும் விட்டுவிட்டு பரம்பிதா பரமாத்மாவை மட்டுமே தந்தையாக ஏற்றுக்கொள்கிறேன். நான் பாலகன் என்ற அடையாளத்தில்தான் இந்த உலகத்தின் கவலைகளில் சிக்காமல் பாபாவின் இரட்சணையில் பாதுகாப்புடன் இருக்கிறேன். இன்று பாபா எனக்கு கூறுகிறார், பாலகன் ஆகுவதன் மூலம் மாலிக் ஆகு என்று. இந்த வரதானம் எனக்கு நிரகங்காரி நிலையை தருகிறது. அகங்காரம் எனும் மாய வீச்சுக்களை அளிக்கிறது. என் மனம், புத்தி, சஸ்காரங்கள் எனும் 3 கருவிகள் என் சடங்குகளையும் தினசரி வாழ்க்கையையும் வழிநடத்துகின்றன. அவற்றை பரிசுத்தமாக்கி பாபாவின் நினைவில் இடப்பட்டவாறே நான் என்னை ஒரு தேவதையாகவும் தெய்வீக உருவாகவும் மாற்றிக்கொள்கிறேன். எனது பிறவி பாவங்களை யோகத்தின் தீயில் சாம்பலாக்கிவிட்டேன். பழைய சஸ்காரங்களையும் பழைய இயல்புகளையும் விட்டுவிட்டு புதிய தெய்வீக இயல்புகளை ஏற்றுக்கொண்டேன்.
பாபாவின் ஆசீர்வாதங்களை அடித்தளமாகக் கொண்டு நான் சதா உறுதியுடன் பயிற்சி செய்து எனது ஆத்மாவை பரிபூரண தரத்தில் கொண்டு வந்துள்ளேன். இப்போது நான் எனது சகோதர ஆத்மாக்களுக்கு, உயிரினங்களுக்கு, பஞ்சபூதங்களுக்கும், உலகெங்கிலும் உள்ள ஆத்மாக்களுக்கும், ஆதிசனாதன தெய்வ தர்ம சகோதர ஆத்மாக்களுக்கும் என் ஆன்மாவின் பரிசுத்த எண்ணங்கள், புனித உணர்வுகள் வழியாக சக்தியையும் நற்காமனைகளையும் சாந்தியின் அலைகளையும் கலையும் பகிர்கிறேன். பாபாவின் கடைசி கட்ட பணியின் பகுதியை நான் முழுமையாக நிறைவேற்றியுள்ளேன். நான் என் ஆன்மாவை எல்லா பரிமாணங்களிலும் பரிசுத்தமாக்கி மகிழ்ச்சியும் ஆனந்தமும் நிரம்பி இறுதியில் முழுமையான அமைதியும் சத்தமற்ற அமைதி நிலையும் அடைந்து என் ஆன்மையின் சர்வ சிறந்த மதிப்புகளை உணர்ந்தேன். அன்பு, ஞானம், பவித்திரம், சக்திகள், ஆனந்தம், சந்தோஷம், அமைதி, சத்தமற்ற அமைதி இவைதான் என் ஆன்மாவின் சரியான வரிசை. இவைதான் என் ஆன்மாவின் திருவிழாவின் ஒளிச்சுருதி. இவைதான் பாபாவின் வரதானத்தின் மகா திருவிழாவின் இசை. நல்லது. மன்மனாபவ. தன்னை ஆத்மா என உணர்ந்து ஆத்மாவின் தந்தையான பரமாத்மாவை அன்போடு நினைவு செய்தால் ஆத்மாவில் இருக்கும் 63 ஜென்மங்களின் பாவ கர்மங்கள் அழிந்து போகின்றன. ஓம் சாந்தி.